தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு
9:17 ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னதரை உம்மை ஆராதிப்போம் உயர்ந்தவரை உம்மை ஆராதிப்போம்
பாடுவோம். ஹalleluya. நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் கைகோர்த்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின்
ஹalleluya. எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. இந்த 2026வது வருஷம் பிறகு ஒரு மாசம் முடிச்சு 2வது மாசத்துக்கு வந்தாச்சு. ஹalleluya. நாட்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. ஹalleluya. ஹalleluya. நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya. ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் கடினமணி போல பாதுகாத்து, கடந்த மாதம் முழுவதும் கடினமணி போல பாதுகாத்து, புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. நீ வல்லவர் ஆண்டவரே. அப்பா நீ எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. 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 அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு வந்த போதிலும் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே. அதிலிருந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் நம்மை பாதுகாத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தனிமையான நேரத்தில் தேவன் நமக்கு துணையாய் இருந்தாரே, அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. 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 எல்லாரால் வெறுக்கப்பட்ட நேரங்களிலோ, எல்லாரால் ஒதுக்கப்பட்ட நேரங்களிலோ தேவன் நமக்கு துணையாய் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. 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 எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கோமா? ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்கப்பா. அந்த கவலைகளை எடுத்து கொடுங்க ஆண்டவரே. அந்த கவலைகளை எடுத்து கொடுங்கப்பா. எங்க மனதிலே சமாதானத்தை தாங்க ஏசப்பா என்று சொல்லி கேட்போமா? ஏசப்பா எங்களுடைய மனசுல சமாதானத்தை தாங்க ஏசப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்க இதுதான் பிரச்சனை என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அதை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் இதிலே தப்பித்துக் கொள்ள ஏசப்பா எனக்கு வழி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கணும். நாம் அதையே யோசித்து பிரச்சனைகளை மூக்கி அழுது கொண்டே இருக்க கூடாது. ஹalleluya. உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அப்பா நான் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ஏசப்பா என்று சொல்லி ஏசப்பா கையில ஒப்பு கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாம இருங்க. ஹalleluya. 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 அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் தனிமையா இருக்கும்போது, பிள்ளைகளால் வெறுக்கப்பட்ட நேரங்களிலோ, கணவரால் வெறுக்கப்பட்ட நேரத்திலோ, மனைவியால் வெறுக்கப்பட்ட நேரத்திலோ, சொந்தக்காரர்களால் வெறுக்கப்பட்ட நேரங்களிலோ, தனிமையாய் விடப்பட்ட நேரத்திலே தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் அப்பா பிதாவை என்று கூப்பிடும் போது தேவன் நம் அருகிலே வந்து நமக்கு உதவி செய்ய அவர் எப்போது ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் எப்போது நம் அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் கைகளை தட்டி ஆராதிப்போமா? கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹalleluya. 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 நீர் எங்களை காண்கிற தேவனே. அப்பா என்னுடைய மனதிலே சமாதானம் இல்லையே, மனசிலே நிம்மதி இல்லப்பா, மனசிலே குழப்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து குழப்பிக் கொண்டிருக்கிறோமே, அநேக காரியங்களை குறித்து குழப்பிக் கொண்டிருக்கிறோமே. மார்த்தால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவன் சொல்கிறார் தேவையானது ஒன்றே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்பது, அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்பது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மனதில் இருக்கிற கவலைகளை எல்லாம் ஏசப்பா சமூகத்திலே வைங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதை குறித்து கலக்கம் இல்லப்பா, எதை குறித்து கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. ஹalleluya. 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை நீ தேடி வந்தீங்கப்பா. ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை தேடி வந்தீங்கப்பா. தேடி வந்து எங்களை நீங்க ஆசீர்வதித்தீங்கப்பா. தேடி வந்து நீங்க எங்களை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்தி
நன்றி தகப்பனே. நாம் அநேக காரியங்களிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தோம், அநேக காரியங்களிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தோம். எல்லாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல, எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவுள்ளவர்கள் அல்ல. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருந்த குறைவுகளை எல்லாம் நீங்க மன்னித்து என்னை நிறைவாய் மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி செலுத்துங்க. நீங்க மௌனமாய் இருக்க வேண்டாம், நீங்க நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மலையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யார்
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்க உங்களுடைய கண்களை தேவன் அழகாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் அழகான கண்களோடு மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை அருகில் இருக்கிறார். தேவன் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்து
சமாதானத்தின் தேவன் தாமே நம்ம கூட இருக்கிறபடியால் எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் சபைக்கு வர விடாமல் தடை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதற்காக எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோட சபை விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்துட்டு பின்வாங்கி போன ஜனங்களை தேவன் சபைக்கு கொண்டு வரும்படியாக எல்லாரும் கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அதுக்கு தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்து நீங்க சமாதானமாய் இருக்கும்படியா எல்லா கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் நடக்கிற நற்செய்தி கூட்டங்களுக்காக எல்லா கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. நற்செய்தி கூட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேக ஆத்மாக்களை தேவன் கொண்டு வரணும். கூட்டத்துக்கு விரோதமாக எழுப்புகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அப்பா தேவனுடைய பிள்ளையை வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும். அதோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக எல்லாரும் கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா கூட்டங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பா. அதோட தேவைகளை சந்திக்கப்பா. அழைக்கப்பட்ட ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாங்கப்பா. எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையை ஜீவிக்கிற நாங்கள் எண்ணம் வளர அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த கூட்டத்துக்கு தேவைகளை சந்திங்கப்பா. அந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்து உள்ளத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஏசப்பா எழுத்து உள்ளத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. அந்த தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. அப்போ நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்கணும் ஆண்டவரே. நாம் அநேக சாட்சிகளை கேட்டோம். எந்த நிறைய சாட்சிகள் நம்ம கேட்கணும். அந்த எழுத்தை வாசித்ததன் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படும்படியாக அநேக சபையை சேர்த்து கொள்ளப்படும்படியாக அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அப்படிப்பட்ட காரியங்களுக்காக எல்லா கையெழுத்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. எதையாவது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கீங்களா? எதை குறித்து கலங்காத. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி கவலைப்படுகிறீங்களா? எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி கவலைப்படுகிறீங்களா? தேவன் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கிறார். தனிமையான நேரத்தில் தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். தேவன் நம்மளை தனிமைப்படுத்திருக்கிறாரா? பிள்ளைகளுக்கு தனிமைப்படுத்துறாரா? குடும்பத்திற்கு தனிமைப்படுத்துறாரா? தேவன் உங்க கூட இருக்கிறார். தேவன் மேல நீங்க விசுவாசமாய் இருங்க. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் எதுவும் நடக்காது. தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் கையில தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக தேவன் சமாதானத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதங்களை தேவன் தரும்படியாக எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாடல் பகுதி தேவன் ஆசீர்வதித்ததுக்காக எல்லாரும் கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, செய்தி பகுதி, காணிக்கை பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி தேவன் பரத்திலிருந்து நமக்கு தேவையான வார்த்தைகள் தேவன் தரும்படியாக பேசுகிற மகனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக
ஹalleluya